ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். தக்காளி சாதம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, 3 பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5-6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கடுகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க. எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு தட்டி வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஏன்னா குழம்பு மிளகாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சே வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி மிளகாத்தூள் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சே தண்ணி ஊற்றாமல் வதக்கி விடுங்க. மூடி போட்டு தக்காளியை வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா மிளகாத்தூள் கருக்கி வந்துடும். இப்போ தக்காளிலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு தக்காளியோடு கிளறி விடுங்க. தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த தக்காளி சாதம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள்.